வீட்லேயே நல்லா சீஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீஸா செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய கார்னு சீஸ்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். எப்படி ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர், வார்ம் வாட்டர் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு 10 நிமிஷம் மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா ஈஸ்ட் பொங்கி வந்துருந்துச்சு. இப்போது நான் ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா ஸ்டிக்கி ஆகும், விடாமல் நல்லா பிசைஞ்சி லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ளூட்டன் ஃப்ரீ நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக ஃப்ளார் கிடைக்கும். ஒரு 1 hour கிட்ட ப்ரூஃபிங் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் அந்த மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தம் கொடுத்து பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். பீஸா பேஸ் நீங்கள் கடையில் வாங்காமல் ஸ்க்ராட்ச்லேயே ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி. 1 or 2 டைம்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போது வந்துட்டு அதுக்கு பேன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீஸா பேன் இல்லாமல் இந்த பேன்லேயே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அது ஈக்குவல் போர்ஷனாக 2 பார்ட்டாக பிரித்து 2 பார்ட்டையும் தனித்தனியாக ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. நீங்கள் சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பீஸா வந்துட்டு ஜஸ்ட் 149க்கே சீஸியான பீஸா கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஃப்ரீ டெலிவரியோட. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பீஸா சாஸ், அப்புறம் மேலே வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், கொஞ்சமாக கார்னு, சீஸு, அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ். செம்ம டேஸ்ட்டாக.